வணக்கம் நண்பர்களே. பெட்ரோல் டீசல் இல்லாம ஒரு பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் கடல்ல போக முடியுமா? கற்பனை பண்ணவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா ஸ்வீடன் இதை இப்போ நிஜமாக்கி காட்டியிருக்காங்க. வடகடல் வழியா பயணிக்க போற உலகின் முதல் ஹைட்ரஜன் பவர்டு சரக்கு கப்பல் வழித்தடத்தை ஸ்வீடன் அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருக்காங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு லாரி போனா வர்ற புகையையே நம்மால தாங்க முடியல. ஆனா கடல்ல போற ஒரு பெரிய சரக்கு கப்பல் ஒரு நாளைக்கு பல டன் கணக்குல கரும்புகைய கக்கி சுற்றுச்சூழலை பயங்கரமா பாதிக்குது. உலகத்துல நடக்கிற மொத்த கார்பன் உமிழ்வுல 3% இந்த கப்பல்கள் மூலமா தான் நடக்குது. இங்கதான் ஸ்வீடன் ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க. இந்த கப்பல்ல டீசலுக்கு பதிலா ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் பயன்படுத்தப்படுது. இதுல இருக்கிற ஹைட்ரஜனை மின்சாரமா மாத்தி அந்த மின்சாரம் மூலமா இந்த ராட்சத கப்பல் இயங்குது. இதுல இருக்கிற சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த கப்பலோட புகைப்போக்கி வழியா கரும்புகைக்கு பதிலா வெறும் தண்ணீர் ஆவி வாட்டர் வேப்பர் மட்டும்தான் வெளியே வரும். அதாவது ஜீரோ எமிஷன். உலக வெப்பமயமாதலை குளோபல் வார்மிங் குறைக்க இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா பார்க்கப்படுது. ஸ்வீடன் மட்டும் இல்லாம நார்வே போன்ற நாடுகளும் இப்போ இந்த ரேஸ்ல இறங்கியிருக்காங்க. 2045க்குள்ள தங்களோட நாட்டை முழுமையா கார்பன் இல்லாத நாடா மாத்தணுங்கிறது தான் ஸ்வீடனோட லட்சியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல எல்லா கப்பல்களும் இப்படி மாறிட்டா கடல் இன்னும் சுத்தமாகும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம வாய்ஸ் ஆஃப் கார்த்திக் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.